பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை வந்து எனக்கு தீர்க்கணும் மேடம், அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு ஆணும் பொண்ணும் கேக்குறீங்க. அப்ப நிறைய கடன் இருக்குது. நம்ம பிறந்ததே வந்து கடனை தீர்க்கறதுக்கு தான் பிறந்துக்கிறோம். ஸோ வந்து கடன்கள் வந்து நிறைய கடன் இருக்குது. அதாவது பிராரப்த கடன், அதே மாதிரி நம்ம இங்க வந்து சஞ்சித கடன், நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம், அதாவது பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள கடன்கள். அப்படி கடன் இருந்தாலும் பணக்கடனை தான் நம்ம பெருசா நம்ம மைண்ட்ல பிரச்சனையாவே இருக்கும். ஐயோ கடன் கொண்டான் நெஞ்சம்பல் கலங்கி நின்றால் இலங்கை வேண்டாம் இல்லையா? கடன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுமை வந்து வேற எதுவுமே இல்லை. அதை சொல்லாதவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கடன் பிரச்சனைக்கு வந்து எனக்கு தீரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம். ஆக்சுவலி தாந்திரிகம் மாந்திரிகம் ஆகமத்துக்கு விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு ரொம்ப கிரைட்டீரியா ஜாஸ்தி. தாந்திரிகத்திலையும் நீங்க சொல்லிக்கலாம், இதுலேயும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த வாழ்வியல் முறை, நான் மொத்தத்துல என்ன சொல்றேன்னா வாழ்வியல் முறை அப்படி எடுத்துக்கோங்க. ஆனா அந்த தாந்திரிகத்துல தான் இது வரும். வாழ்வியல் முறையில இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். எப்படி வாழ்வியல் முறையில நான் வந்துட்டு கடனை தீர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை செவ்வாய் ஹோரை, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சந்திர ஹோரை. ஏன்னா ஏன் ஹோரை சொல்றேன்னா, ஹோரை வந்து ஆக்சுவலி ரொம்ப அக்யூரேட்டான கணக்கு கிடையாது, இருந்தாலும் அது உங்களுக்கு புரியும். சாதாரண மக்களுக்கு கூட கேலண்டர் எடுத்து பார்த்தா இந்த ஹோரை அப்படிங்கிறது புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதனால இந்த ஹோரையை சொல்றேன். ஸோ இந்த ஹோரையை எடுத்துக்கோங்க. சந்திரன், அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சந்திர ஹோரை. ஏன்னா இந்த கடனுக்கும் மனசுக்கும் ரொம்ப ரிலேட்டட். அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது முருகர்னு கடவுள சொன்னாலும் அது வீரம், தீர, துணிவு எல்லாத்துக்குமே வந்து செவ்வாயத்தை நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையிலையும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சந்திர ஹோரையிலையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2 கையிலையும் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா கடனும், பணக்கடன், பண பிரச்சனைக்கான உள்ள கடன், இந்த பணம் வாங்கியிருப்பீங்க, வட்டி கட்டி இருப்பீங்க, தங்க அடமானம் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா இஎம்ஐல ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அதுவும் கடன் தான். இல்லைன்னா சீட்டு கட்டிட்டு இருப்பீங்க, சீட்டை வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் சீட்டு எடுத்தாச்சு, மாசம் அதை வந்து சீட்டு கட்டணுவீங்க, அதுவும் கடன் தான். ஒரு வீடு எடுத்திருப்பீங்க, அந்த வீட்டுக்கு மாசான வாடகை கொடுப்பீங்க, அதுவும் கடன் தான். ஏன்னா நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, அப்புறம் தான் நீங்க வாடகை கொடுப்பீங்க, அதுவும் கடன் தான். அப்ப இந்த கடன் எல்லாமே வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல போகும்போது என்ன ஆகும்னா, ஐயோ நம்மளால கட்ட முடியாதோ, இதெல்லாம் நம்மளால வந்துட்டு நம்ம கடன்காரன் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனா இந்த 2 நாள், அதாவது திங்கட்கிழமை செவ்வாய் ஹோரையும் செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையும் 2 கையிலையும் நல்ல கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த உப்பு கிட்ட என்ன சொல்லணும்னா, நீ கரையிற மாதிரி என்னுடைய பணக்கடன் தீரணும், என்னுடைய பணக்கடன் தீரணும், அதுக்குண்டான வழியை காட்டுன்னு நீங்க அந்த உப்பு கிட்ட சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். இது மந்திரம் தான். நீங்க என்ன கேட்பீங்கன்னா, இது மந்திரமா? இது மந்திரம் தான். நீங்க வாய் திறந்து அது ஒளி சப்தமா சொல்லும்போது பிரபஞ்சம் இழுக்கும். ஸோ அந்த உப்பு கிட்ட நீங்க சொல்லணும். சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பைப்படியோ, ஏன்னா லேடிஸா இருந்தா ரொம்ப தூரமெல்லாம் போக முடியாது, இதே ஆண்களாக இருந்துச்சுன்னா நீங்க குளம், குட்டை, அதே மாதிரி வந்து
கிணறு, நீர்நிலைகள் எந்த இடத்துல ஆனாலும் நீங்க அங்க போயிட்டு இந்த உப்பு கிட்ட சொல்லணும். நீ கரையிற மாதிரி என் கடனெல்லாம் கரைஞ்சிடணும், என்னோட கடனெல்லாம் கரைஞ்சிடணும், என் கடனெல்லாம் கரைஞ்சிடும் சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய தடவை இந்த டைம்ல தான் சொல்லணும். எல்லா டைமும் சொல்ல பிரயோஜனம் இல்லை. திங்கக்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சந்திர ஹோரையில் இது பண்ணி என்ன பண்ணணும், இதை தண்ணியில அந்த பைப்பு திறந்து விட்டு நல்லா அந்த கையில இருக்கிற உப்பெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு காலையில கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிடணும். இது வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும், வீட்டுக்குள்ளார பண்ணக்கூடாது. இது வீட்டுக்குள்ளார பண்ணக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், நம்ம வீடோட இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அதுல நம்ம நெகட்டிவான விஷயத்த பண்ணக்கூடாது. இது வெளியே தான், தண்ணி இருக்கிற இடத்துல பண்ணலாம், பைப்படிக்கல பண்ணலாம், இந்த மாதிரி இடங்கள இல்லை. நீங்க மொட்டை மாடியில கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து டிச்சு வழியா தண்ணி வெளியே போயிடும். ஸோ வந்து மொட்டை மாடியில கூட பண்ணலாம், ஆனா வீட்டுக்கு உள்ளார பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதிகபட்சம் இது தண்ணீர் இருக்கிற இடத்துல பண்றது இந்த கடன் பிரச்சனையை தீர்வு. இது ஒரு தாந்திரிக பரிகாரம். அதே மாதிரி என்னன்னா, இது வந்து தாந்திரிக பரிகாரத்துல ஒண்ணு இருந்தாலும் அடுத்தது மெயினா ஒரு விஷயம் இருக்குது. இத வந்து நீங்க இந்த ஹோரையில பண்றீங்க. டெய்லி ஈவினிங் என்ன பண்றீங்கன்னா, வாசல் படிக்கல விளக்கேற்றுவோம். சாயந்தரம் 6 மணி ஆனா விளக்கேற்றுவோம். விளக்கேற்றிட்டு அந்த ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுல பச்சை கற்பூரம் வச்சு வீட்டு வாசல், ஏன்னா வீட்டு வாசல் மெயின் வாசல்ல தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து ரெடியா இருக்கும் எப்போதுமே வந்துட்டு. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கதவை சும்மா ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு இருக்காத, கதவை டொப்பு நடைக்காத, எப்பயுமே நிலக்கதவு மெயின் வாசலுக்கு வந்து ரொம்ப கிரைட்டீரியா கொடுப்பாங்க எல்லா இடத்துலயும். அது வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டுல வந்து அந்த குலதெய்வம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும், நம்மளுடைய பாதுகாத்துட்டே இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு பக்கத்துல, அதாவது வீட்டுக்கு உள்ளார, இது வெளியே வைக்க கூடாது, வீட்டு அதாவது அந்த வாசலுக்கு இதுதான் வந்து டோர்னா, டோருக்கு உள்ளார இங்க நீங்க நின்றுட்டு இந்த டோருக்கு உள்ளார வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல பச்சை கற்பூரம் தான் வைக்கணும். சாதா கற்பூரம் வைக்க கூடாது. பச்சை கற்பூரத்துக்கு இது எனர்ஜி லெவல இழுக்கக்கூடிய பவர் அதிகம். ஸோ இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடன் பிரச்சனையினால இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து கேட்குறீங்க, அதனாலதான் நான் மெயினா இதை சொல்றேன். இது ஆண்களும் பெண்களும் தாராளமா பண்ணலாம். அதாவது சந்திர ஹோரையிலும் செவ்வாய் ஹோரையிலையும் வந்துட்டு நான் சொன்ன அந்த உப்பு பரிகாரம், இது பச்சை கற்பூர பரிகாரம் வந்து நீங்க கடன் தீர்க்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாறுதல் நடக்கணும்ல, அது நடக்கிறதுக்கு உண்டான சங்கல்பம். ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து கிளென்சிங்கும் பண்ணணும், அதோடைய ஆற்றலை விழுக்கவும் வேணும். ரெண்டுமே பண்ணினாதான் அந்த செயல் ஃபுல்ஃபில் ஆகும், இல்லாட்டி ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இந்த கடன் பிரச்சனைக்கு வந்து நீங்க உப்பு பரிகாரம் சொன்னல, அது வந்து கடனை தீரறதுக்கு. இது வந்து என்னன்னா, அந்த கடன் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவன் காட்டுவான். டே இந்த கடனை நீ இப்படி தீர்த்துரு அப்படின்னு சொல்லி இதை வந்து தீர்ப்பான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்க கடன் வாங்கிட்டீங்க, மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை நீங்க திருப்பி கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரின்சிபிள்ல, அதாவது பிரின்சிபிள்னா தெரியும்ல, வட்டி இல்லை நான் சொல்றது, அதோட பிரின்சிபிள், அதோடைய முதல்னு சொல்லுவோம்ல, அதுல உள்ள அமௌண்ட் செவ்வாய் ஹோரையில கொடுங்க. செவ்வாய் ஹோரையில கடனை கட்டுங்க, சீட்டு கட்டுங்க, இஎம்ஐ கட்டுங்க. ஏன்னா இப்பதான் எல்லாமே ஜிபே தானே, நான் இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்னைக்கு ஒரு செவ்வாய் ஹோரை பார்த்து 2 கட்டலாம், 2 கடன் தானே. அப்ப அது எல்லாமே இந்த செவ்வாய் ஹோரையில நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து கடன் தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நீங்களே உணருவீங்க. அதாவது இந்த 3 விஷயம் நான் சொன்னேன். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து உப்பு, செவ்வாய் ஹோரையில சந்திர ஹோரையில செய்யக்கூடிய உப்பு. இன்னொன்னு என்ன, அந்த பச்சை கற்பூரம், அது வந்து வாசலுக்கு உள்ளார வச்சு
ஏற்றி சங்கல்பம் வைக்கணும். என்ன, எனக்கு இந்த கடனை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி சங்கல்பம் வைக்கணும். அந்த பச்சை கற்பூரம் எரியும் போது இந்த பச்சை கற்பூரத்திட்ட சொல்லணும். நீங்க சொல்ல 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 அது வந்து பிரபஞ்சத்துல போய் ஏற்றி அதை உங்களுக்கு திருப்பி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும். இது அப்புறம் இத பணத்தை நீங்க கொடுக்கும்போது திருப்பி அடைக்கும் போது செவ்வாய் ஹோரையில தான் வந்து நீங்க கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய் ஹோரை டெய்லி வருமே, டெய்லி 2 times வரும், 2 times 3 times வரும். அப்போ அந்த டைம் பார்த்து நீங்க வந்து இது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும். இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுலேருந்து இப்படி எடுத்து எடுத்து கொடுத்துருக்குறேன். அது உப்பு சொன்னா இல்லையா, அது தாந்திரிக பரிகாரம். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரமும் தாந்திரிக பரிகாரம். அதே மாதிரி இந்த ஹோர் இதெல்லாம் சொன்னா இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மெத்தட்ல உள்ளது. ஸோ எல்லாமே நான் கலந்து தான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான இது கொடுத்துருக்குறேன். இது நீங்க இந்த 3 விஷயத்தையும் நீங்க பின்பற்றும் போது இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா நம்பிக்கை. இப்ப நான் வந்து இந்த 3 விஷயம் நான் சொன்னாலும் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்னன்னா நம்பிக்கை. நம்பிக்கை தான் எல்லா பிரச்சனைக்கும் தீரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நான் ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது கதை கிடையாது, அது உண்மைதான். என்னன்னா குருவாயூரப்பன் கோவில்ல வந்து டெய்லி பூஜை பண்ணக்கூடிய ஒரு தந்திரி இருந்தாரு. தாந்திரிக பூஜை பண்றவரை தந்திரி அப்படிம்பாங்க, ஓகேங்களா? அந்த தந்திரி இருந்தாரு. டெய்லி அவர் பூஜை பண்ணுவாரு, குருவாயூரப்பனை வணங்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்படி இருந்துச்சு. ஒரு சாதாரண அம்மா. அந்த அம்மா படிப்பறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க. இவங்க 2 பேருமே ஏஜ் ஆயாச்சு, 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாம ஆகுது. அப்போ இவர் இந்த தந்திரி டெய்லி குருவாயூரப்பனை வணங்குறவரு போய் என்ன வணங்குறாருன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என் உடம்பு ரொம்ப வந்து சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை, ரொம்ப வந்து நான் வீக் ஆகிட்டே இருக்கிறேன், நீ பார்த்து என்னமோ பண்ணுப்பா, உனக்கு தான் நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னைத்தான் நான் டெய்லி நினச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ பாருப்பா, அப்புறம் நீ என்ன நிச்சயம் வச்சிருக்கிறியோ பண்ணுப்பா அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு. இந்த அம்மா வந்து, இந்த அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது, எதையுமே நாகரிகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த அம்மா வந்துட்டு, வேற எனக்கு உடம்பு சரியில்லை, நீ எனக்கு சரி பண்ணி கொடுக்குற, நான் தான் எந்திரிச்சு போயாகணும், எனக்கு பொறி வித்தாகணும், எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு இதெல்லாம் செஞ்சாதான் செய்யணும், இது என்னோட கடமை, அதான் எனக்கு உடம்பு கரெக்டாக ஆகணும், செய்யற புரியுத நீ அப்படின்னு குருவாயூரப்பன் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் உடல்நிலை சரியாயிட்டு, இவருக்கு உடல்நிலை சரியாகிறது இல்லை. அப்ப இந்த தந்திரி கேட்கிறாரு, நான் டெய்லி உன்னை பூஜிக்கிறேன், என்னால எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ண, அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, 2 திட்டுச்சு, அதுக்கு மட்டும் நீ எடுத்து கொடுத்துட்டியே அப்படின்றதுக்கு குருவாயூரப்பன் சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது அந்த அம்மா என்னை நம்பி வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து இது கிடையாது, இவர் தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற அந்த இது கிடையாது, நீ தந்தே ஆகணும், நீ தரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட வந்ததுனால நான் அந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டேன். நீ அப்படி இல்லை, உனக்கு வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நாம சொல்லக்கூடிய இந்த ஹோமங்கள் ஆகட்டும், பூஜைகள் ஆகட்டும், மருந்தாகட்டும், எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்றோமோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட பண்ணணும். இந்த நம்பிக்கை தான் நாம அந்த வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம். நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து பண்ணணும்னா அது அந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நீங்க நம்பி நீங்க பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப கடன் பிரச்சனை பத்தி சொல்லும் போது நம்ம இதையும் பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது அடுத்தது